வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட் நம்ம இன்னொரு சுஜாதாவோட சிறுகதையை தான் பார்க்க போறோம். குரல். 1000 ரூபாய் நோட்டா தரலாமா மேடம்? கொடுங்க. என்ன அப்படியே கொண்டு போய் கட்ட போறேன். எண்ணி பாத்துருங்க மேடம். 30 புத்தம் புதிய 1000 ரூபாய் நோட்டுகளை எண்ணும் போது விரல் துருதுருவென்றது. கைப்பையில் பத்திரமாக போட்டுக்கொண்டு அதன் ஜிப்பை மூடி அந்த பையை மற்றொரு ரெக்ஸின் பையில் போட்டுக்கொண்டு அதை தோளில் மாட்டிக்கொண்டு கூடுதல் பத்திரமாக முழங்கையால் உடம்போடு அதை அழுத்திக்கிட்டு வங்கியின் வாசலுக்கு வந்தாள் காயத்ரி. மாம்பழம் கொட்டி கிடக்குது. பாஸ்கருக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கிக்கிட்டு போலாமா யோசித்தாள். ஒரு சமயத்தில் ஒரு காரியம். முதல்ல பள்ளிக்கு போய் டொனேஷனை கட்டு. அங்கிதாவின் அட்மிஷன் தான் முக்கியம். செல்போன் கைப்பைக்குள்ள ஒழித்தது. ரம்யா. அம்மா, பணம் எடுத்தியா? எடுத்தாச்சு. உடனே கொண்டு கட்டிடுமா. தாமதமானா சீட்டை வேற யாருக்காவது கொடுத்துருவா. அங்கதான் போற. மீண்டும் பைய பத்திரப்படுத்தி கொண்டாள். பேங்க் வாசலில் ஒரு பெரியவர் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு கையில் வெள்ளை கம்புடன் பொதுவான திசையில் பார்த்து கொண்டிருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ என்றார். என்னை யாராச்சும் எதிர்கால கொண்டு விட்டுருவீங்களா? செல்போனை காதில் வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண் டோன்ட் நோ டாமில் என்றாள். காயத்ரி. வாங்க பெரியவரே, நான் கிராஸ் பண்ண வைக்கிறேன் என்று அவரை நிதானமாக கையை பிடித்து அக்கறைக்கு ரெக் ஸ்டோர் வரை கொண்டு விட்டாள். தேங்க்ஸ். உன் பேருமா? காயத்ரியின் தலையை நாடி தொட்டு ஆசிர்வதித்தார். வயசு சொல்ல முடியவில்லை. நெற்றியில் பெரிய குங்குமம் போட்டிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சம் லால்குடி பெரியப்பா போல தோன்றினார். ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏற்றி வைத்தாள். பார்த்து அழைச்சிட்டு போப்பா, கண் தெரியாதவர். அவரை அன்போடு வழி அனுப்பிய பின் தான் பர்ஸை காணோம் என்பதை உணர்ந்தாள். 30,000 ரூபாய் பணம், செல்போன், வீட்டுச்சாவி, கிரெடிட் கார்டு. வயிற்றில் பள்ளம் விழுந்தது. மேலும் கீழும் பார்த்தாள். சென்னை அவள் நிலையை நின்று விசாரிக்காமல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. கச்சேரி ரோடு காவல் நிலையத்தில் பாஸ்கரை கூப்பிட்டாள். சார் மீட்டிங்ல இருக்காரு மேடம், செல்லில் கூப்பிட சொல்லட்டுமா? செல் இல்லை, நான் வீட்டிலையும் இல்லை. கச்சேரி ரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. படன்னு வருது, மீட்டிங் பாழா போகட்டும்னு சொல்லு. டிஸ்டர்ப் பண்ணா திட்டுவார் மேடம். இன்ஸ்பெக்டர் பெயர் இளவரசு. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. பணம் எவ்வளவு இருந்துச்சு என்றார். 30,000. பேத்தியை சேர்க்க டொனேஷன் கொடுக்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். என்ன காலேஜ்? காலேஜ் இல்லப்பா, எல்கேஜி கிளாஸ். எல்கேஜிக்கு 30,000மா? மத்தியானத்துக்குள்ள கட்டளைனா அந்த சீட்டும் போயிடும். 30,000மா? நாங்கெல்லாம் என்ன ஆவறதுங்க? 3 பிள்ளைங்க. எதுக்கு கேஷா எடுத்துட்டு போனீங்க? செக்கு வாங்க மாட்டாங்கப்பா. டெலிஃபோன் மணி அடித்தது. உங்களுக்கு தாம்மா. என்ன காயத்ரி, சீக்கிரம் சொல்லு, மீட்டிங்ல இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? பேங்க்ல இருந்து பணம் எடுத்தேன், தொலைச்சிட்டேன். எவ்வளவு? மத்தியானத்துக்குள்ள கட்டாட்டா சீட்டு போயிடும். இன்னும் கட்டலையா? தொலைஞ்சு போச்சுங்கிற. ஓகே, போனா போறது. செக்ரட்டரிய அனுப்பி உடனே கட்டிட சொல்றேன். வேற என்ன தொலைச்ச? எல்லா கிரெடிட் கார்டும் போச்சு. உடனே பேங்க்குக்கு சொல்லிட சொல்றேன். வேற? செல்போன், ஆத்துச்சாவி, சிம் கார்டை டிசேபிள் பண்ணிட சொல்லலாம். கவலைப்படாத. சாவிய கார்பெண்டர் கிட்ட சொல்லி பூட்டை மாத்திரலாம். சத்தியத்துக்கு ரம்யா கிட்ட இன்னொரு சாவி இருக்குல்ல, உனக்கு ஏதோ அடிக்கிட்டே இல்லையே? இல்ல, என்ன ஆச்சுன்னா? சரி, சாயங்காலம் சாவகாசமா சொல்லு. காயத்ரிக்கு கோபம் பொத்து கொண்டது. எப்படி போனா போறதும்பிங்க, பின்ன என்ன சொல்றது? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கண்டுபிடிக்க சொல்லு. அதோட பாஸ்கர் நிறுத்தி இருக்கலாம். தொடர்ந்து உனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு அடிச்சுட்டேன். பணம் கெட்டவெல்லாம் சாமர்த்தியம் கிடையாதுன்னு சொன்ன, கேட்கல. 30K லாஸ். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. என் வளையலை வித்து திருப்பி தந்துடுறேன். சே, என்ன பேச்சு இது? இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு. இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க ஐயா என்று பேசத் தொடங்க ஸ்டேஷன் வாசலுக்கு வந்தாள். லாக்அப் ரூமில் ஒருவன் அவளை பார்த்து, ஐயர் ஊட்டம்மா, ஒரு பிளேட் இட்லி வாங்கி கொட, காலையிலிருந்து பட்டினி என்றான். குறுகிய தெருவில் 2 பக்கமும் பஸ் போக்குவரத்து சுறுசுறுப்பாக சப்தமாக இருந்தது. இறைச்சலில் காயத்ரி வாய் விட்டு அழுதது கேட்கவில்லை. ரம்யா, பாஸ்கர் 2 பேரும் சொல்லி காட்டுவார்கள். அங்கிதா கூட சொல்லி காட்டும். உனக்கு ஏன் பாட்சி இந்த வேலையெல்லாம்? அம்மா தான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலே என்பாள் பெரிய மனுஷி போல. என் தப்புப்பா. இவர் டூரு போயிருந்தாரா, எனக்கு ரிவ்யூ மீட்டிங் இருந்ததால அம்மாவை அனுப்புனேன். இப்படி சொதப்புவான்னு தெரிஞ்சிருந்தா
லீவு போட்டுட்டு போய் கட்டி தொலைச்சிருப்பேன். என் எல்லா நகைகளும் பேத்திகளுக்கு தானே. இரட்டை வடம் சங்கிலியை விற்றால் போச்சு. உள்ளே வந்தாள். ஐயா, உங்க மேடம் கொடுத்த புகார் மேல எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கேங்க. ஒரு எம்ஓ கிரைம் மாதிரி தெரியுது. கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. மேடம் தான் 2-3 வாட்டி ஸ்டேஷன் வர வேண்டியிருக்கும். நிச்சயம் வர இன்ஸ்பெக்டர் என்றாள். ஐயா, வராங்களாம். அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். பெரிய அமௌண்ட். மொல்ல மாதிரி பசங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு. காயத்ரிக்கு உள்ளுக்குள் மறுபடியும் அழுகை பீறிட்டது. இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்த வெந்நீர் காஃபி சுகமாக இருந்தது. சரியா சொல்லுங்க, பேங்க்ல இருந்து பணம் எடுத்தீங்க, வெளியே வந்தீங்க, நடந்ததை அப்படியே விவரித்தாள். களவாணி பையங்க ஊருமா இது. கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கான் பாருங்க. என்ன கில்லாடி அவன். எனக்கு என்னவோ அந்த பெரியவர் மேல சந்தேகம் வரல. இன்ஸ்பெக்டர் சிரித்தார். பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்கான். பெரியவரா? சோமாரி என்றார். கருப்பு கண்ணாடி, கையில வெள்ளை கம்பு, கதர் ஜிப்பா, தாடி. அவரை பார்த்தா என்னால் அடையாளம் சொல்ல முடியும். எல்லாம் பொய்மா. கண்ணாடி போய், தாடி போய், இந்நேரத்துக்கு வேற ஆளா மாறி இருப்பான். இப்படி ஒரு கோஷ்டி அலையுதுங்க இந்த ஏரியாவில். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேஷம். சேல்ஸ்மேன் மாதிரி, கேபிள் ஆப்ரேட்டர் மாதிரி, ஏன் போலீஸ்காரன் மாதிரி கூட வரானுவன். பேங்க்ல இருந்து வெளியே வந்த போது உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு. நிச்சயமா யாரும் வந்து பைய பிடுங்கிட்டு போகலை. இல்லை. அந்த கபோதியை எப்படி அழைச்சிட்டு போனீங்க? கையை பிடிச்சு சுமார் ஒரு 40 அடி அந்தாண்ட பக்கம் கொண்டு விட்டேன். அப்புறம் ஆட்டோவில் ஏற்றி விட்டேன். ஆட்டோ நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, மஞ்சள் ஆட்டோ. சென்னையில் எல்லா ஆட்டோவும் மஞ்சள்ங்க. குங்குமம் போட்டு தாடியை வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாதா? எல்லாத்தையும் அழைச்சிருவானுங்க. அடுத்த வேஷம் டுபாக்கூர் சேல்ஸ்மேனா போடுவான். தனிப்பட்ட அடையாளம் சொல்லக்கூடியதா? வேற ஏதாவது யோசிங்க. முகத்துல வடு, காயம், கால் நொண்டி, குரல். அந்த குரலை நான் மறக்கவே முடியாது இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, கொச்சை இங்கிலீஷ். இன்ஸ்பெக்டர் ஏமாற்றத்துடன், குரலை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். காலையில வாங்க, வட்டாரத்து ரவுடி சீட்டருங்க கேடிங்க 4 பேர்த்த வரவழைக்கிறேன். பவித்ராவுக்கும் ரமேஷுக்கும் அமெரிக்காவுக்கு ஃபோன் போயிருக்கோம். ராத்திரி கூப்பிடுவாங்க. சொல்லி சொல்லி காட்டுவாங்க. உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? புடவையே சரியா கட்ட தெரியாது உனக்கு. வீட்டுக்கு வந்த போது ரம்யா காத்திருந்தாள். வா, உனக்காக தான் கதவு திறந்து வச்சிருக்கேன். நான் மறுபடி ஆபீஸ் போகணும். வா வா வா. சாரி கண்ணுமா, உங்க எல்லாருக்கும் ட்ரபிள். ரம்யா, காத்தால என்ன ஆச்சு தெரியுமா? அப்பா சொன்னார்மா. கவலைப்படாத, பணம் கட்டியாச்சு. 30,000க்கு என் ரெட்டை வடை செயின. அம்மா, இப்போ உன்னை யாரும் பணம் கேட்கல. எதுக்கு உழப்புற? இல்லைடி, எனக்கு ஆறல. அங்கிதா, பாட்டி, திருடன் காசை தூக்கிட்டு போயிட்டானாமே. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்க கூடாதா பாட்டி? எச்சரிக்கை? எங்கடி செல்லம் இந்த வார்த்தையெல்லாம் கத்துண்டே என்று ரம்யா வியந்தாள். அம்மாடி பெரிய மனுஷி, உனக்காக பாட்டி எத்தனை கஷ்டப்பட்டிருக்கா. தேங்க்யூ சொல்லு. பாட்டிக்கு முத்தா கொடு. அம்மா நான் வரேன் என்று ரம்யா காலில் ரெக்கை கட்டி கொண்டு புறப்பட்டாள். ராத்திரி 1 மணி நேரம் ரமேஷும் பவித்ராவும் இன்டர்நேஷனல் கால் போட்டு விசாரித்தார்கள். பின்னிரவில் 3 மணிக்கு எழுந்து மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். திடுக்கிட்டு விழித்த பாஸ்கர், எதுக்கு அழற காயத்ரி? 47 வயசு பொம்மநாட்டி, ஒரு சின்ன சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கேனே. ரம்யா, ரமேஷ், பவித்ரா, ஏன் சின்னது கூட கேட்கறது. ஃபர்கெட் இட் காயத்ரி. 30,000 பெரிய அமௌண்ட் இல்லை. எப்படின்னா மறக்கிறது? எனக்கு அவனை பார்த்து கண்ணமா இழைச்சி, படுபாவி, எதுக்குடா கண் தெரியாதவங்களை இப்படி கொச்சப்படுத்தின? அவங்க என்னடா உனக்கு அவ்வளவு இழப்பம்னு கேட்கணும். சரி சரி, படு. அவனை பார்க்கத்தான் போறேன். அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளாம விட மாட்டேன். என்னோட இன்னொரு ரூபம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. சரி, ஏமாறவா இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவா இருந்துட்டே இருப்பா. அந்த இடது கை ஆறுதலின் அவமானத்தை நிராகரித்து நாளைக்கு என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க யாருன்னு சொல்லிட்டு பேசினா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா. ஆளை விடுமா, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் வெள்ளைக்காரனோட இருக்கு. 30 மில்லியன் கான்ட்ராக்ட். மறுநாள் அதிகாலை அங்கிதாவையும் கூட்டிக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றாள். திருட இங்கதான் இருக்கானா பாட்டி? ஏதாவது தெரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர்? இன்னும் இல்லைங்க. ஒரு கான்ஸ்டபிளை ஏரியாவில் ரோந்து பணியில போட்டிருக்கோம். அவனை கண்டுபிடிச்சா கூட திருப்பி கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்நேரம் செலவழிச்சிருப்பான். தண்ணி அடிக்க, கஞ்சா அடிக்க. நான் பணத்தை எதிர்பார்க்கலைப்பா. பின்ன எப்படி அவன் என் உடம்புல அணைச்சிக்கிட்டு அவ்வளவு பத்திரமா வச்சிருந்த பையன்
நிமிஷமா அடிச்சான்னு தெரியணும். பாருங்கம்மா, தினப்படி நாம வாழ்க்கையில அசந்து மறக்கிற கணங்கள் ஏராளம் இருக்குதுங்க. அவைகளை பயன்படுத்துறது தான் இவங்க சாமர்த்தியம். கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்தீங்க, அப்ப கொஞ்சம் கையை தளர்த்தி இருப்பீங்க. கத்திரிச்சிருப்பான், கூட்டாளி இருக்கலாம். அந்த குரல், அதை நான் மறக்க முடியாதுங்க. லாக்கப்பில் இருந்த கைதியை இன்ஸ்பெக்டர் கேட்டார். ஏழுமலை, கண்ணு தெரியாத மாதிரி வேஷம் போட்டு பறிக்கிறவன் யாரோ வெளியே வந்திருக்கானா? தெரியுமாடா உனக்கு? பச்சோந்தி பல வேஷம் போடுவான் சாமி, ஆனா அவன் உள்ள இருக்கான். நீங்க தினம் வர வேண்டாமா, ஏதாவது துப்பு கிடைச்சா சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்தா போதும். இனி கேஷ் எடுத்துக்கிட்டு தனியா போவாதீங்க. மேற்படி உலகமே சொல்லியாச்சு, நீங்க ஒருத்தர் தான் பாக்கி என்றாள். அவருக்கு புரியவில்லை. 15 நாள் ஆகியும் எதுவும் துப்பு கிடைக்கவில்லை. காயத்ரி ஒவ்வொரு முறை சொல்ல வரும்போதும் பாஸ்கர் தடுத்து திருப்பி திருப்பி அதையே சொல்லி போர் அடிக்காத காயத்ரி, பணம் போனது போச்சு, அவ்வளவுதான், மறந்துரு. எப்படின்னா என்று கெஞ்சினாள். பவித்ரா மறுபடி போன் பண்ணியிருந்தாள். அம்மா, பேசாம அமெரிக்கா வந்துரு, உன் கிரீன் கார்டு ரெனியூ பண்ணணும். உனக்கு இங்கேயும் ஒரு பேத்தி இருக்கா. ரம்யா பைத்தியம் மாதிரி இங்க உன்னை பேங்க்குக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன். இந்த ஊர்லயும் சன் டிவி வர்றது, ஆத்துக்கிட்டே 40 நிமிஷத்துல ஒரு பெரிய மால் வந்திருக்கு. நாள் முழுக்க சுத்தலாம், பொழுது போறதே தெரியாது. ரமேஷும் வீக்கெண்ட்ல காலேஜ்ல இருந்து வந்து இருப்பான். எல்லாரும் கிராண்ட் கேனியன் போகலாம். எல்லாம் அந்த கடன்காரனை கண்டுபிடிச்ச அப்புறம்தான் என்றாள். என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, போயிட்டு தான் வாயே என்றாள் ரம்யா. அவன் குரல் என்றாள். அப்பாவும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கஞ்சாடை காட்ட, அங்கிதா, பாட்டி பாவம்மா என்றாள். ஏறத்தாழ அந்த சம்பவத்தை மறந்துவிட்ட நிலையில் காயத்ரி பெசன்ட் நகரில் அக்கா பெண் சுப்ரியாவை பார்க்க ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொள்ள முயன்ற போது, எச்சுஷ்மி, இந்த பஸ் அண்ணா நகர் போகுதுங்களா என்ற குரல் கேட்டவுடனே உடல் எல்லாம் சிலித்தது. அதே குரல் தனிப்பட்ட டிம்பர் வாய்ஸ் பாக்ஸில் ஜெனடிக் கோளாறினால் பெண்மை மிளிரும் ஆண்மை குரல். அதே குரல்தான், சந்தேகமே இல்லை. அதே எச்சுஷ்மி. ஆனால் இளைஞன் பஸ்ஸில் ஏறிக்கொண்டு விட்டான். கண்டக்டரின் விசிலும் கேட்டு கியர் போடும் சப்தமும் கேட்டுவிட்டது. காயத்ரி அவசரமாக, சாரிப்பா, நான் பஸ்ல போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடி போய் அதனுடன் அபாயகரமாக நடந்து தொத்தி கொண்டு ஏறிவிட்டாள். என்ன பெரியம்மா, காலேஜ் பசங்க மாதிரி ரன்னிங்ல ஏறீங்க, அடுத்த பஸ்ல வரக்கூடாதா? கையெல்லாம் வேர்த்திருந்தது. சே, என்ன துணிச்சலான காரியம் செய்யற. பஸ்ஸினுள் நல்ல கூட்டம். அவன் சட்டை கலர் ஞாபகம் இருந்தது. முன்னால் நின்று கொண்டிருந்தான். மெல்ல மெல்ல அவனை அணுகினாள். யாரோ எழுந்து இடம் கொடுத்தார்கள். அவன் நின்ற இடத்தின் அருகிலேயே இருக்கை. ஜன்னல் வழியாக குனிந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான். தாடி இல்லை, கருப்பு கண்ணாடி இல்லை, வெள்ளை கம்பு இல்லை, குங்கும பொட்டில்லை. கண்டக்டர் வந்து, எங்க சார் போகணும்? அண்ணா நகர் ஈஸ்ட். சந்தேகமில்லை, அதே குரல்தான். இவளை அவனுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியவில்லை. இவன் தானா என்பதும் தெரியவில்லை. பக்கத்தில் வீற்றிருந்த பெண்ணிடம் வலு கட்டாயமாக பேசினாள். இப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. இப்படித்தான் பாருங்க, அன்னைக்கு பேங்க்ல இருந்து வெளியே வர திருடன் ஒருத்தன் கண் தெரியாத மாதிரி பாசாங்கு பண்ணி பாவி பணத்தை அடிச்சிட்டு போயிட்டான் என்றாள். அந்த பெண் வியப்பில், என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க என்றாள். சில பேருக்கு கேட்கட்டுமேன்னுதான். அவன் சட்டென்று எச்சுஷ்மி சொல்லிக்கொண்டு முன்னால் நகர்ந்தான். பஸ் சிக்னலுக்கு நின்ற போது சட்டென்று இறங்கி கொண்டான். ஒரு ஆட்டோவில் தாவி ஏறிக்கொண்டான். காயத்ரி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து, டேய், உன்னை நான் விட மாட்டேன்டா என்றாள். சிக்னல் கிடைத்து புறப்படவிருந்த பஸ்ஸிலிருந்து மற்றொரு அசட்டு துணிச்சல் காரியம் செய்தாள். குதித்து இறங்கினாள். பைத்தியம் போலிருக்கு என்றாள் அந்த பெண். த பாரா, பொம்பளை மோஷன்ல இறங்குது என்று யாரோ வியந்ததை கவனிக்காமல் சட்டென்று ஒரு ஆட்டோவை நிறுத்தினாள். எங்கம்மா போகணும்? அதோ முருகன் துணைன்னு போட்டிருக்க, அந்த ஆட்டோ பின்னால போப்பா, 2530 நம்பர். அம்மணி, நீங்க போலீஸா? இல்லப்பா, என்கிட்ட 30,000 கொள்ளையடிச்ச திருட அதுல போறான், பிடிச்சே ஆகணும். ஆட்டோ புறப்பட பின்னாலேயே போ, 2530 நம்பரை விட்டுறாத, பாத்துக்க. என்னாச்சு தாயி? இவனிடமாவது விவரமாக சொன்னாள். எனக்கு என்னன்னா, கண் தெரியாதவன் மாதிரி நடிச்சு ஏமாத்தினான் பாரு, அதான் ரொம்ப வருத்தம். எங்க அப்பா கடைசி 15 வருஷம் கண்ணு தெரியாம வாழ்ந்தார். பெரிய சான்ஸ்கிரிட் பண்டிட், மகான். ஆட்டோக்காரர், இப்படித்தாமா நானும் ஏமாந்திருக்கேன். ஒரு ஃபாரினர் மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அயனாவரம், மயிலாப்பூர், மவுண்ட் ரோடு, தங்கச்சாலைன்னு 4 புறா 700 ரூபாய்க்கு ஓட்டிட்டு காணாத போயிட்டான்.
வெள்ளை தோலுக்கு ஏமாந்த, அவனை மட்டும் பார்த்தா சீவிருவேன். இந்த வாண்டி தானம்மா? ஆமாப்பா, கவலைப்படாதே, இந்த அட்வான்ஸ். மெரிச்சு மறிச்சிடவா? வேண்டாம், ஓடிடுவான். எங்க போய் நிக்கிறான்னு பார்த்துட்டு போலீஸுக்கு அட்ரஸ சொல்லிடலாம். இல்லாடி நீங்க பணம் தொலைச்சப்புறம் வந்த ஞானப்பா. அகலமான ஒரு மார்க்கெட்டை தாண்டி ஏரிக்கரை ஓரம் காளான்கள் போல முளைத்திருந்த ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வீடுகள். குடிசை அருகில் அந்த ஆட்டோ நின்றது. பணம் கொடுத்து விட்டு அவன் உள்ளே செல்ல சற்று தூரத்தில் காயத்ரியின் ஆட்டோக்காரர். இப்ப என்னம்மா என்றார். முதல்ல அட்ரஸை கேட்டு வச்சுக்கிறேன், தனியா போவாதீங்கம்மா என்று அவன் சொன்னதை கேட்காமல் அந்த வீட்டுக்குள் ஈர்க்கப்பட்டாள். சைக்கிள்களையும் காய்கறி வண்டியையும் கடந்து கருப்பு வெள்ளையில் பொதிகை ஓடிக்கொண்டிருந்த வீட்டையும் மற்றொன்றில் தரையில் உட்கார்ந்து விசிடியில் திருட்டு பயலை பார்த்து கொண்டிருந்த வீட்டையும் தாண்டி பெயர் தெரியாது, அவன் தானா தெரியாது, அவனிடம் எஞ்சியிருக்கும் வன்முறையின் அளவு தெரியாது. காயத்ரி எதற்காக இத்தனை ரிஸ்க் எடுத்துக்கொண்டு இந்த காரியம் செய்கிறாள் என்பது புரியவில்லை. என்னத்தை நிரூபிக்க விரும்புகிறாள்? நான் அத்தனை ஏமாளி அல்ல, என் பிள்ளைகளின் சாமர்த்தியம் என் ஜீனிலும் உண்டு என்றா? அந்த கதவை தட்டினாள். கதவு பாதி திறந்து ஒரு குழந்தை எட்டி பார்த்தது. அதன் பின் ஒரு சிறுமி எட்டி பார்த்தாள். யார் வேணும், யார் வேணும் என்ற மற்றொரு குழந்தை குரல் கேட்டது. உடனே அப்பா இல்லை என்றது பழக்கப்பட்ட பொய்யால். உடனே காயத்ரி அவ்விடத்தின் அலங்கோலத்தை பார்த்தாள். கந்தலாக பாய் போட்டிருந்தது. தரையில் தண்ணீரையோ மூத்திரத்தையோ ஒரு குழந்தை தட்டி கொண்டிருந்தது. இடுப்பில் குழந்தையுடன் வந்த அந்த பெண் கர்ப்பமாக இருந்தாள். அதன் பின் அவன் தோன்றினான். ஒரு கிழவி அவன் கழுத்தை கையால் மாலையிட்டு தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளை கயிற்று கட்டிலில் வைத்தான். அன்னைக்கு பேங்க்ல? ஆமாங்க, அது நான் தாங்க என்றான். கிரேட் கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் யூ காயத்ரி. ரம்யா, உங்க அம்மாவுக்கு லேடி ஷெர்லாக் ஹோம்ஸ் பட்ட பெயர் கொடுக்கலாம். பவித்ராவுக்கு உடனே ஃபோன் பண்ணு. அவன் யாரு? இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு உடனே அரெஸ்ட் பண்ண தகவல் சொல்லிட்டியா? இல்ல, சொல்ல போறதில்ல. என்னது? 4 குழந்தை, வயிற்றுல 1, கை கால் விளங்காத வயசான அம்மாவை ஆட்டுக்குட்டி மாதிரி தூக்கி அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் கொள்ளையடிச்சா பரவாயில்லைன்னு தோன்றது. வாட் டு யூ மீன்? திருட்டு தானே. 2.5 வயசு குழந்தைக்கு 30,000 அட்மிஷனுக்கு வாங்குறது கூட திருட்டு தான் என்றாள். முற்றும். மீண்டும் அடுத்த வீக்கெண்ட் அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.